கிளம்பியாச்சு வால்பாறையிலேருந்து. இப்போ அப்படியே போகிற வழியில் தான் நம்ம 2-3 பிளேஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம் மூணாருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் போக போகிறோம். அது பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து சோலையார் டேம் பார்த்துட்டு அப்படியே அதிரப்பள்ளி போக வேண்டியது தான் மக்களே. நம்ம அடுத்து நமக்கு அதான் பிளான். இப்போ சரி, இது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுற மக்களை பார்க்கலாம். மக்களே, செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நான் இது தமிழ்நாடு எல்லை முடிவு. தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். நான் கேரளா போக போகிறோம். கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. வெல்கம் டு கேரளா ஸ்டேட். பார்த்துக்கோங்க, கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு மக்களே. கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அதிரப்பள்ளிக்கு இன்னும் நமக்கு ஒரு 59 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. 59 கிலோமீட்டர் இருக்குது. பா ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ போடணும் சீக்கிரமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூன்ட்டு ஒன்று போடணும். நான் என்னோடய என்எஸில் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது பள்ளத்துலலாம் ஒரு சின்ன பள்ளம் மேலே டொப்பு 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 டொப்புன்னு அடி வாங்கும் நமக்கு. ஆனால் இதில் அந்த குறையே இல்லை. இதில் சொல்கிறது நமக்கு அப்படியே பாருங்களேன். மழை பெஞ்சியோ ஒரு அழகாக போயிட்டுருக்கு பாருங்களேன். ஒரு பக்கம் மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, உடனே இருட்டாகுது. ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. அதான் நம்ம இந்த வண்டியோட ஒரு ரிவ்யூ போட்டோம் நம்ம கண்டென்ட்டு கண்டிப்பாக அதில். ஏன்னா அவ்வளோ பள்ளம் மேடு குழி மேடுலலாம் ஏற்றி இறக்குனேன். ஒரு துளி பெயின் கூட இல்லை எனக்கு. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட நான் ஃபீல் பண்ணல. இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் என்னமோ நினச்சேன். ஆனால் பட் இதோட பெர்ஃபார்மன்ஸே இங்கே தான் தெரியுது. என்னங்க ஆனால் ஒன்று வந்து மைலேஜ் தாங்க நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ் எனக்கு ஒரு 25-27 தான் வந்துட்டுருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் வந்து க்ரூசிங் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். அதனால கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் வருது. கொஞ்சம் லெவல்டாக ஓட்டினா ஒரு 27-28 ஒரு 31 கூட வந்தது எனக்கு ஹையஸ்ட்டாக எனக்கு. பட் வந்து க்ரூஸ் பண்ணதுன்றதுனால ஒரு 25-26 தான் வந்துட்டுருக்கு ஆவரேஜாகவே. அவ்வளோதான், அதுக்கு மேலாம் கிடையாது. அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அங்கே வ்ளாக் பண்ணலாம் மக்களே, ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வந்து கிட்ட போய்ட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, பேட்டரியில் நான் 32% தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கேன் இப்போ தான் ஆல்ரெடி.
நைட்டு சார்ஜ் போட்டால் அது சார்ஜ் ஒழுங்காக ஏறவே இல்லை. அந்த கேபிள் ஒன்று அதில் போட்டால் அது ஏதோ ஃபால்ட்டான கேபிள் போல் ஏறவே இல்லை. அதனால் ஒரு பேட்டரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னொரு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நான் கொஞ்சம் ஏறினோடனே நான் வ்ளாக் பண்ணுறேன் மக்களே. இங்கே நம்ம செக் போஸ்ட்டில் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிப்பாட்டி வந்து பாஸ் எடுக்க சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஏதோ நான் பே பண்ணி வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ நான் 30 ரூபா 40 ரூபா ஏதோ வந்து கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் இப்போ தெரியல. பாஸ் மட்டும் எடுங்கன்னாங்க. நான் பாஸ் எடுத்துட்டேன். அடுத்த செக் போஸ்ட்டில் காட்டுங்க கேட்கும் போது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். உள்ளே போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த மழை தாங்க நம்பவே முடியல. நினச்சி போய் இஷ்டத்துக்கு நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. வெறுப்பாக இருக்குது அதுவே. பார்ப்போங்க, கொஞ்ச தூரம் போயிட்டு வ்ளாக் பண்ணுறேங்க. காட்டுக்குள்ள ஒரு சின்ன அருவி போகுது. சின்னதில் பெரிய அருவிங்க. ரொம்ப ஆழமாக இருக்கும் போல் இறங்குனா. கோபுரா ஸ்டாப் ரெக்கார்டிங். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணார் நைட் வந்தாச்சு. நம்ம ஸ்டே பண்ணி ப்ராப்பர்ட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்று ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற டேபிள், டிவி, இங்கே ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட்டு தான். இது நல்லாயிருக்கு. ஒர்க்கிங் தான் இது. இந்த ரூமுக்கு வந்து மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே தான். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாத் டப். இந்த மாதிரி டப்பில் குளிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நான் இந்த ரூமை வந்து புக் பண்ண காரணமே இந்த ஒரு பாத் டப்னால தான் புக் பண்ணனே. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாத்தை பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்து மேலே போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தா மிரண்டேன். அப்படியே ஒரு பொருள் அங்கே நிற்கிது. இந்த பொருள் வந்து நமக்கு சென்னையில் வந்து இருக்குமா நமக்கு தெரியல. இது நமக்கு வந்து சென்னையிலலாம் நம்ம இந்த மாதிரிலாம் ரெடியாக பண்ண முடியாது. இதனால தான் வந்து கேரளாக்காரங்க சொல்கிறாங்க போல். பாருங்க, நம்ம பைக் காம போய்ட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கார் இது என்ன கார்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு ஆஃப் ரோடர் வண்டி. நான் பக்காவான ஆஃப் ரோடர் வண்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோட் காம்படிஷன்ஸ்லாம் போகிற கார் போல். இது நல்லா இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள், 2 சீட்டு. பேக்கில் பாருங்கள் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்காங்க. பேக்கில் இந்த மாதிரி ஒரு எம்டி இது. அதில் பார்த்தீங்கன்னா டயர் பாருங்கள். என்னங்க தாருன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காரை நான் அவங்க ரெடி பண்ண டேஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட்டும் சீப்பு தான். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூணார்லேருந்து மூணார் போகிறதுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த ரூம் இருக்குது. நமக்கு இந்த வில்லா, இது பேர் வந்து டீப் ரிச் ஃபார்ம் வில்லா. இதை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ரொம்ப வந்து கைண்டாக தான் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே. ரொம்ப அதான் ஒரு பையன் இருக்கா, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணா எல்லாத்துக்குமே. ரொம்ப ரொம்ப வந்து கைண்டான மக்கள் தான் எல்லாமே இங்கே.
நான் வந்து திருப்பி காட்டுற வியூ மட்டும் பாருங்கள். வியூ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 3 days தான் நம்ம இங்கே வந்து ஸ்டே எடுத்திருந்தோம். இந்த மீன்ஸ் வந்து ஒரு 2 nights and 3 days. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4200 ப்ளஸ் ஒரு 500 நான் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் சேர்த்து அதான் ஒரு 5000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் ஒரு 3 நாளைக்கு ஒரு 5000 தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் மீன்ஸ் ஒரு மூணாருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர் முன்னாடி இங்கே அவ்வளோதான் இந்த ரூம். பட் நீங்கள் இருக்கிற இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணலாம் பட்ஜெட்டுக்கு. இந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு வாட்டியாச்சு.